சின்ன விஷயம் வந்து நம்ம ஜெபிக்கும் போது அழலாமா? அந்த தலைப்புல இன்னைக்கு தியானிக்க போறோம். யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நம்ம பிரேயர் பண்ணும்போது அழலாங்களா? அழலாம். ஆமா, அழலாம். ஓகே, அழலாம். 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 அது என்னென்ன நம்முடைய காரியத்துக்காக? ஜெபத்திற்காக அழக்கூடாது. ஆண்டவருடைய அந்த அன்பை சுவைக்கும் பொழுது நம்மளை அறியாமலே வருகின்ற அந்த அழுகை அழுகுவார். வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். பிரதர் சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்காக நம்ம அழலாம், சில விஷயங்களுக்காக கண்டிப்பா அழக்கூடாது. அது எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம அழலாம் அப்பா, அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். எதுக்காக அழக்கூடாதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல இயேசுனுடைய என்ன அன்பை இருக்கு நினைத்து பாத்தீங்களா? நம்ம தியானிக்கும் போது ஆ? அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம நிறைய பேர் அழுது இருப்போம். நான் எல்லாம் அழுது இருக்கிறேன். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது. பிரதரோட அந்த சிலுவையில அவர் அச்சீவ் என்னெல்லாம் பண்ணி இருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோ நான் பார்த்த பின்னாடி அந்த தீவிரத்துக்கு பாத்தீங்களாப்பா? நற்கருணை முன்னாடி போறப்ப கண்டிப்பா அழுக வராம இருக்காது. அந்த இடத்துல நம்ம அழக்கூடிய கண்ணீருக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. ஜீசஸ் வந்து என்னென்னலாம் அங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தியானிக்கும் போது அதுல ஒரே ஒரு விஷயம் 25 மட்டும் வயசு ஆக சொல்றேன். போது பிள்ளைங்களுக்கு. நம்ம இப்ப வந்து எனக்கு அவனுக்கு 26 தாண்டுது. ஒரு உணர்வே இல்லை உங்களுக்கு? நம்ம வந்து நம்ம அவர் சிலுவையில அச்சீவ் பண்ண விஷயம் நம்மளோட தாய் பிரசவ வலிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதை நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நம்ம வந்து 9 மாசம் அம்மா குழந்தைய உண்டாகி இருக்காங்க. இறுதியில அவங்க பிரசவ வலியை அனுபவிக்கிறாங்க. அதேதான் இங்க ஜீசஸ் வந்து நம்ம எல்லாரையும் மீட்பதற்காக அவங்க வர்றாங்க. அந்த கெத்செமனி தோட்டத்துல நம்மளுடைய பிரசவ வலி வந்து அவங்க அங்க அனுபவிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிலுவையில யாருன்னே தெரியாத ஒருத்தங்க எல்லாரும் முன்னாடியும் ஜீசஸ் வந்து நிர்வாணமாக்கப்படுறாங்க. இங்க வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தங்க முன்னாடி பிரசவத்துக்காக அம்மான்றவங்க வந்து நிர்வாணப்படுத்தப்படுறாங்க. அம்மா வந்து பிரசவத்தின் போது நிறைய ரத்தம் சிந்துறாங்க. ஜீசஸ் வந்து தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம அதை நினைச்சு அழுக வரணும் அப்படின்னா, ஒரு அம்மா நமக்காக பட்ட கஷ்டத்தை எந்த குழந்தை உணர்ந்தாங்களோ அவங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள அன்பான குழந்தையா இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஜீசஸோட அந்த அன்பை நினைச்சு நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு நமக்கு அதிகமாகும். அந்த இடத்துல நம்மளோட கண்ணீருக்கு ரொம்ப அதிகமான ஒரு கடவுள் நமக்கு ஒரு பலன் தருவாங்க. ரெண்டாவது இடத்துல எங்க நம்ம அழுகலான்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அழும்போது பைபிள்ல பாக்குறோம். அந்த பாவியான ஒரு பெண் வந்து ஒரு பரிசேயர் வீட்டுல இயேசு விருந்துட்டு இருக்கும்போது ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுடைய தலையில உடைச்சிட்டு அவங்களுடைய கால்களை கண்ணீரால அழுது கூந்தலால துடைப்பாங்க. அங்க இருந்த நிறைய பேர் வந்து அவங்கள வந்து குறை சொல்லி பேசுவாங்க. ஏன் இப்படி வேஸ்ட் பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ஆனா ஜீசஸ் வந்து அவங்க மனம் வருந்தி அழுது அந்த கண்ணீருக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்தாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அதோட வேல்யூ என்னன்னா, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுதோ அங்க எல்லா இடத்துலயுமே இந்த பெண் செய்த காரியம் அறிவிக்கப்படும். இதே போல நாமளும் நம்மளுடைய பாவத்தை நினைச்சு கண்ணீர் சிந்தி மனம் வருந்தி ஏசப்பா எனக்காக பட்ட பாடுகளை சிலுவையில் அவர் அடைஞ்ச வேதனைகளையும் நான் வீணாக்குறேன்னு நம்ம அழுதோம் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய பாவத்துக்கு மனம் உண்டு, மன மன்னிப்பு உண்டு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாவத்துக்காக மனம் வருந்துதல் மட்டும் பத்தாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் மனம் வருந்தி பாவ சங்கீதம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம், மீண்டும் அதே தப்ப பண்றோம். இதுல நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் மனம் திருந்துதல். கண்ணீர் விட்டு அழுது பாவ மன்னிப்பு அடைந்துட்டு மனம் திருந்தினாதான் அந்த மரம் வருத்தத்திற்குரிய ஒரு பலன் கிடைக்கும். அழுதுகிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கணும். சோ நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தும் போது அழலாம். மூணாவது பார்க்கும்போது பிறருக்காக பரிந்துரை ஜபம் பண்ணும் போது அழலாம். ஆஹ் நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஆபிரகாம் கிட்ட கடவுள் வந்து சொல்றாரு இந்த நகரை நான் அழிக்க போறேன் அப்படின்னு. அப்ப தூசிக்கும் துரும்புக்கும் ஒப்பானவர் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து திரும்ப திரும்ப பேசுறாரு ஒரு பயத்தினுடைய. அவர் கடவுள் கிட்ட திரும்பி திரும்பி பேசுறாரு. அவர் பேசணும்ன்ற அந்த அவசியமே இல்ல, யாரோ அழிஞ்சு போடுறாங்க எனக்கு என்ன, அவர் இருந்திருக்கலாம். ஆனா திரும்பி திரும்பி கேட்கிறாரு, 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே, 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே, 20 பேர் 10 பேரும் திருப்பி திருப்பி கேட்கிறாரு. அப்போ ஒரு ஆன்ம பாரம், ஒருத்தங்களுடைய ஆன்ம மனமாற்றம் வந்து எவ்வளவு முக்கியம். நம்ம இன்னைக்கு கடவுள் கிட்ட ஒரு கடவுளுடைய கிருபையினால நம்ம வந்திருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ உறவினர்கள் கடவுள் அறிந்தும் இன்னும் கடவுளுக்குள்ள இல்லாம எத்தனையோ ஒரு கடவுளுடைய அன்பை உணராம உலக போக்கின்படி நம்ம எவ்வளவு நாள் அதுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருக்கோம். ஆனா நம்ம கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சா கண்டிப்பா அந்த கண்ணீருக்கு கடவுள் பதில் தருவாரு. அதே போல மோயிசன் பார்த்தோம்னா
இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை எடுத்திருந்தவர் சொல்றாரு ஏசு கடவுள்கிட்ட, என்னுடைய பேரை கூட வாழ்வின் நூல்ல இருந்து எடுத்துருங்க, ஆனா இந்த மக்களுடைய மனமாற்றம், இந்த மக்கள் யாரும் அழிந்து போகாம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்களும் கடவுள்கிட்ட மக்களுக்காக பரிந்து பேசும்போது அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவங்க பண்றாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா எருசலேம் மக்களுக்காக ஜீசஸ் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. ஜீசஸ்க்கு கண்ணீர் சிந்தணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ இடத்துல போயிட்டு மனம் மாறுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவரே ஒரு மன பாரப்பட்டு அழும்போது அவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. நம்மளும் அப்ப அந்த ஒரு பிறருக்காக அழுது ஜெபிக்கும் போது கண்டிப்பா கடவுள் அந்த இதுக்குரிய பலம் நமக்கு தருவாங்க. அங்க மட்டும் கிடையாது, ஜீசஸ் சிலுவையில மரணிக்கும் போது கூட தந்தையை இவர்கள் செய்வது தெரியாமல் செஞ்சிருக்காங்க, இவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட பரிந்து பேசுறாங்க. அது மட்டும் கிடையாது, உயிர்த்தெழுந்து போன பின்னாடி நம்ம செய்யக்கூடிய அந்த மீட்பின் செயலை புரியாம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்காக கடவுள் தண்டிக்கக்கூடிய நேரத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காரு தந்தையினுடைய வலது பக்கத்துல. அவங்க சொல்றாங்க இல்லையா, கடவுள் சொல்றாங்க இல்லையா, இந்த மரத்தை வேரோட வெட்டிருங்க அப்படின்னு. அப்ப அந்த தோட்ட தொழிலாளர் என்ன சொல்றாரு, இல்ல உரிமையாளரே, நம்ம இன்னும் 1 வருஷத்துக்கு கொத்தி உரம் போடுவோம், அப்படியும் பலன் தரலைன்னு அழிப்போன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நமக்காக கடவுள் பரிந்து பேசிட்டே இருக்காரு. அப்ப நம்மளுடைய ரோல் மாடல் ஜீசஸ் அப்படின்னா நம்ம மனம் மாறினா மட்டும் பத்தாது. நம்ம எப்பயுமே என்னோட குடும்பம், என்னோட வீடு, என்னோட குழந்தைங்க, இதை பேஸ் பண்ணிதான் நம்ம இறை வார்த்தையுமே அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னோட பொருளாதாரம் சரியாகணும், என்னோட குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் ஆவியானவரோட துணை கிடைக்கணும். நம்மளோட இறை வார்த்தையில ஆன்ம மனமாற்றம்னு ஒரு பகுதி இருக்கு நம்ம பிரதர் கொடுத்த இதுல. எத்தனை பேர் நம்ம அதை படிச்சு பிறருடைய ஆன்ம மனமாற்றத்துக்காக கண்ணீர் சிந்தி அழுதி வேண்டோம். நம்மளோட இது இல்லாம கண்டிப்பா நம்ம இன்னொருத்தவங்களுடைய ஆன்ம மனமாற்றத்துக்காக கண்ணீர் சிந்தி அழுது வேண்டும் போது கண்டிப்பா அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். 4வது பார்க்கும்போது, ஒரு பாவ சூழ்நிலையில நம்ம விழக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல நம்ம அழுது வேண்டி ஜெபிக்கணும். அப்ப அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு அதுக்கு ரோல் மாடலா இருந்துட்டு நமக்கு காட்டி தந்திருக்கவங்க ஜீசஸ் தான். எபிரேயர் 5:7 அதிகாரத்துல நம்ம யாராச்சும் எடுத்து ரீட் பண்ணலாங்களா? எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது இறைவசனம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இலைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். ஆமென். இந்த இடத்துல சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி ஜீசஸ் கெத்செமனி தோட்டத்துலதான் இந்த இது நடக்குது. கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. அப்போ நான் முதல்ல ரீட் பண்ணும்போது நினைச்சேன், அடுத்த நாள் இயேசு பாடுபட போறாங்க, அந்த வேதனையில இருந்து அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கடவுள் கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரதரோட மெசேஜ் எல்லாம் கேட்கும்போது, சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி. சாவு அப்படின்னா நம்ம இறை வார்த்தையில சாவு மீன்ஸ் ஆன்ம மரணம். தந்தை கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மளுடைய ஆன்மா பிரியக்கூடிய நிலைதான் இறை வார்த்தையில சாவுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆதாம் ஏவாள் பார்க்கும்போது தந்தை கடவுள் சொல்றாரு இல்லையா, இந்த பழத்தை உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு. அவங்க உண்டாங்க, அவங்க இறந்துட்டாங்களா? இல்ல, அவங்களுடைய ஆன்மா மரணித்தது. அது போல ஊதாரி மைந்தன் அப்பா விட்டு பிரிந்து போனப்ப அப்பா சொல்றாரு, என் மகன் இறந்து போயிருந்தான், இப்ப மீண்டும் வந்திருக்கிறான். அந்த இடத்துல அவர் இறந்திருந்தாரா? இல்ல, அவருடைய ஆன்மா மரணித்திருந்தது, தந்தையை விட்டு பிரிந்திருந்தது. இன்னொரு இடத்துல பாக்குறோம், சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் அப்படின்னு சொல்றாரு ஜீசஸ். அந்த இடத்துல சிறுமி உண்மையிலே அவங்க இறந்திருந்தாங்க, ஆனா அவங்கள பார்த்து ஜீசஸ் சொல்றாரு அவங்க இறக்கவில்லை உறங்குகிறாள். அப்ப பிசிக்கலான உடம்பினுடைய மரணம் இல்ல இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது, தந்தை கடவுளுடைய அன்பிலிருந்து ஆன்மா பிரியக்கூடிய நிலைதான் இந்த இடத்துல சாவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவர் நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டினார். ஏன் அவர் கண்ணீர் சிந்தி வேண்டாரு? அவர் ஜீசஸ் தானே. ஏன்னா நமக்கு பாவ டெம்டேஷன் வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம நிறைய நாள் பார்த்திருக்கோம், நமக்கு தனிப்பட்ட முறையில வரக்கூடிய அந்த பாவ டெம்டேஷன் நம்ம வின் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? ஒரு பாவ சூழ்நிலை விடாமல் இருக்க நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோம். சில நேரம் பார்த்தா நம்ம தவறி விழுந்துரும். கடவுளுடைய கிருபையினால சில நேரம் நம்ம காப்பாற்றப்படுறோம். அப்படி விழும்போது நம்ம ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில போராடக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு கடினமானதா இருக்கும்போது, அனைத்துலக மக்களின் பாவங்களுக்காக முதல்ல பிறந்த மனிதர்ல இருந்து உலகத்துல கடைசியில பிறக்க போற அந்த ஆன்மா வரைக்கும் உள்ள அனைத்து பாவத்தினுடைய
அந்த பாவ டெம்டேஷனும் ஒரே நேரத்துல ஏசப்பாவுடைய தலை மீது வைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆன்மா மரணத்துக்கு ஏதுவான, மரணம் மீன் அந்த தந்தை கடவுளிலிருந்து பிரியக்கூடிய அந்த இதுக்கு ஏதுவான ஒரு இதுக்கு, அப்ப அந்த இடத்துல ஏசப்பா கண்ணீர் சிந்தி அழுது வேண்டுறாங்க. அந்த கண்ணீருக்கு தான் கடவுள் வந்து பதில் கொடுக்கிறாரு. அதான் பாக்குறேன், இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். இப்ப நான் முதல்ல நினைச்சது உண்மையா இருந்துச்சுன்னா, கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அப்படின்னா அடுத்த நாள் அந்த சிலுவை மரணம் இருந்திருக்காது. ஏன்னா அவர் கண்ணீர் சிந்தி அழுது மன்றாடினதுக்கு கடவுள் பதில் கொடுக்குறாரு. அப்ப மரணம்ன்றது, சாவுன்றது ஆன்ம மரணம். அப்ப நம்மளுடைய ஆன்மாவும் மரணிப்பதற்கு ஏதுவான பாவ சூழ்நிலைகள் வரும்போது, நம்ம தவறி விழக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது, நம்ம கண்ணீர் சிந்தி அழுது வேண்டும் போது கண்டிப்பா நம்மளுடைய இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் நமக்கு வந்து செவி சாய்ப்பார். இந்த இடத்துல பாவ சோதனையில நம்ம ஒரு தடவை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல 13வது இறை வார்த்தை நம்ம பாக்குறோம். அதை வாசிக்கலாங்களா சிஸ்டர்? லூக்கா 4:13. அழகே, சோதனைகள் அனைத்தை முடித்த பின்பு ஏற்ற காலம் வருவரை அவரை விட்டு அகன்றது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப சோதனை நம்ம ஒரு நேரத்துல டெம்டேஷன் வரும்போது நம்ம இறை வார்த்தை அறிக்கையிட்டு நம்ம அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, நான் ஜெயிச்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வார்த்தை அறிக்கையிட்டதை நம்ம நிப்பாட்ட கூடாது. ஏன்னா ஏசப்பா அந்த இடத்துல இறைவார்த்தை அறிக்கையிட்டு சோதனையில அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்தது கீழே சொல்றாங்க, ஏற்ற காலம் வரும் வரை அழகை அவரை விட்டு அகன்றது. அப்ப அந்த ஏற்ற காலம் அடுத்தது எப்ப வந்தது? கெத்செமனி தோட்டத்துல அவங்க பாடுபடுறதுக்கு முன்னாடி அந்த பட்ட வலிகள்லாம் கொடுத்த பாவ டெம்டேஷன்னால வந்த வேதனை. அப்ப இங்க அழகை வந்து அவரை விட்டு அகன்றாலும் மீண்டும் போய் பாவ சோதனைக்கு உள்ளாக விழுமாறு நிறைய டெம்டேஷன் அங்க கொடுத்திருக்கு. அதே போல நமக்கு பாவ டெம்டேஷன் வரும்போது நம்ம அந்த போராட்டத்துல நிலையா இறைவார்த்தைய நம்பிக்கையோட அறிக்கைட்டு இருந்தோம்னா, நமக்கு கடவுள் யார அனுப்புவாங்க? அந்த வலிகளிலே வேதனைகளை நம்மளை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு வான தூதரை அனுப்புவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பாலைவனத்துல சோதனைக்கு உட்பட்ட போதும் வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செஞ்சாங்க. கெத்செமனி தோட்டத்துல கடவுள் அந்த பாவ சோதனையில இருந்து வின் பண்ண முயற்சிக்கும் போதும் வான தூதர் வந்து அவங்கள தேடினாங்க. நம்ம நம்பிக்கையோட இறைவார்த்தை அறிக்கையிட்டு இந்த பாவ சூழ்நிலை நான் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட இறைவார்த்தை அறிக்கையிட்டு அந்த போராட்டம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு உதவியாக கடவுள் வான தூதரை அனுப்பி நம்ம அதுல இருந்து வெற்றி பெற செய்வாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பின்னாடி அந்த இறைவார்த்தை நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு நோய்க்கான இறைவார்த்தையை நான் அறிக்கையிடுறேன், எனக்கு அந்த நோயில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, நாளையில இருந்து அந்த இறைவார்த்தையை நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்தது ஏற்ற காலம் எப்ப வரும்னு தெரியாது. நம்ம வந்த பின்னாடி அந்த இறைவார்த்தை போர்வாளை நம்ம எடுத்து போராடுறதை விட அன்றாடம் அனுதினமும் நான் எடுத்து என்ன இறைவார்த்தை போர்வாளுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இறைவார்த்தைக்கு போர்வாளை எடுத்து நம்ம ஒவ்வொரு இதுலயும் போரிடணும்னு சொல்லிட்டு அன்றாடம் அந்த போர்வாளை எடுத்து நம்ம போரிடும் போது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டப்படுகிறது. அந்த நேரத்துல இப்ப ஒரு சோல்ஜர் இருக்காங்க இந்தியாவோட பார்டர்ல, இல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கிறான், அவங்க வந்து சடனா போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க முடியாது, இல்ல ஒரு வார்ல அவங்க கலந்துக்க முடியாது. டெய்லி அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது டெய்லி அதுக்குரிய பயிற்சி எடுக்கும் போதுதான் அந்த போர்ல அவங்களால ஈஸியா வின் பண்ண முடியும். அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். ஒரு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, எனக்கு நோயே இல்லை அப்படின்னா கூட நான் அது வந்து அதுக்குரிய நிறைவார்த்தை நன்றி, என்னுடைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு நன்றி நன்றி நான் சொல்ல என்னை சுத்தி ஒரு அரண் வருது, பின்னாடி இடத்துல வராது. ஒருவேளை சாத்தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கணும்னா என்னால ஈஸியா அந்த இடத்துல இருந்து என்னால ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம பாவ சோதனையில இருந்து விடுதலை பெறுவதற்காக கண்ணீர் சிந்தி அழும்போது எனக்குள்ளாக ஒரு ப்ரைடு இருந்துச்சுன்னா, ஒரு பெருமை இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளவுதான் கண்ணீர் சிந்தி அழுது மன்றாடினாலும் கடவுள் அந்த ஜெபத்துக்கு செவிசாய்க்கவே மாட்டாரு. ஏன்னா செருக்குற்றோரை சிதறடிப்பவர். இதுல நானுமே ஒரு தடவை இது பண்ணேன். ஏன்னா ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருந்த எனக்குன்னா இப்படி ஜீசஸ் மினிஸ்ட்ரியில எனக்கு இப்படி கொடுக்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த சந்தோஷம் வந்து எனக்கு அது ப்ரைடா சந்தோஷமான்னு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு பாவ சூழ்நிலை வரும்போது என்னால் அதுல வெற்றி பெற முடியல. நானும் எவ்வளவோ கண்ணீர் சிந்தனை கடவுள்கிட்ட கடைசியில கோவப்பட்டு சண்டை கூட போட்டேன். நீங்க சொல்றபடிதானே செய்யறேன், பாவத்துல இருந்து விடுதலைக்காக தானே உங்ககிட்ட போராடுறேன், நான் உலக காரியத்துக்காக போராடல, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு.
அப்ப கடவுள் நான் ரொம்ப அழுது டயர்டாயி உட்கார்ந்து இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாங்க, இந்த ப்ரைட நீ விட்டுரு. அதுக்கப்புறம் நான் பிரதர் கிட்ட சொல்லி எனக்காக அந்த ப்ரைடுக்காக அவங்க எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால அந்த இதுல இருந்து என்னால வெளியில வர முடியும். ஸோ ப்ரைடு இருக்கும்போது எந்த செருக்குமே நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. செல்வ செருக்கா இருக்கட்டும், இல்ல அழகு செருக்கா இருக்கட்டும், படிப்பு செருக்கா இருக்கட்டும், இல்ல நமக்குள்ள இன்னும் வாட் எவர் இது வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரைடா கூட இருக்கலாம். அது இருந்தாலுமே நம்மளால வந்து எந்த நம்மளோட கண்ணீருக்குமே கடவுள் பயம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம இதுவரைக்கும் கண்ணீர் விடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எங்க கண்ணீர் சிந்தி நம்ம கேட்க கூடாது, நம்ம உரிமையோட எங்க கேட்கணும். உலக தரமான ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல கடவுள் எல்லாமே 2025 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தினப்பவே அனைத்து விஷயங்களும் அனைத்தும் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லும் போதே அந்த இடத்துல மிச்சம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு கூட இல்லை. அவ்வளவு விஷயத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு உரிய காரியங்களை நான் நம்பிக்கையின் மூலம் இறை வார்த்தையை நம்பிக்கையின் மூலம் நான் அறிக்கையிட்டு அந்த வாக்கு திட்டங்களை நான் உரியதாக்கி கொள்ளணுமே தவிர, எனக்கு இப்ப ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, ஆண்டவரே என் நோயை குணப்படுத்துங்க நம்ம போய் அழுதுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் நோயை ஆல்ரெடி குணப்படுத்திட்டேன். எனக்கு பசிக்குது, அம்மாட்ட போய் சாப்பாடு கேட்கறோம், அம்மா எனக்கு பசிக்குதுன்னா அம்மா சொல்றாங்க, நான் சமைச்சிட்டேன், தட்டுல போட்டு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுறது மட்டும்தான் உன் வேலை. நமக்கு கண்ணுல இருக்கிற சாப்பாடு தெரியல, அம்மாட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதேதான். ஆண்டவர் எனக்காக செய்து முடித்து விட்ட எல்லா காரியங்களையும் நான் நம்பிக்கையில மட்டும்தான் கேட்கணும். ஒருவேளை உலகத்துல எனக்கு சில நம்பிக்கை துரோகங்களோ, சில வலிகளோ, வேதனைகளோ, ஏமாற்றங்களோ எனக்கு நடக்குது, எனக்கு அழுக வருது அப்படின்னா, நம்ம வந்து 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல 17வது இறைவார்த்தை நம்ம பாக்குறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. 18வது இறைவார்த்தை 18 படிங்க சிஸ்டர். அதற்கு அண்ணா, உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெறுவாராக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவே இல்லை. ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இந்த இது தெரியும். அண்ணால வந்து அவங்க இன்னொருத்தங்க குழந்தை பிறந்த பின்னாடி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்ப கடவுள் கிட்ட அண்ணா வந்து ரொம்ப அழுது வேண்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த குரு ஏலி வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் குடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்லுவாங்க, நான் குடிக்கல, என்னுடைய வேதனைகளை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது குரு வந்து அதை உணர்ந்துட்டு உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம பாக்குறோம், என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. ஒன்ஸ் நம்ம ஒரு மன கஷ்டம், வலி, வேதனை இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா கடவுள் கிட்ட போய் அப்பா கிட்ட போய் அழலாம். அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து வீட்டுல இருந்து திருப்பி அதை நினைச்சு நம்ம அழக்கூடாது. நம்ம அழுதோம் அப்படின்னா நம்ம அழுதுட்டு வந்த நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தந்தை கிட்ட நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லைன்னா திருப்பி ஒரு காரியத்தை நினைச்சு அழுக வரும். நம்பிக்கையானவர்கிட்ட போய் நம்ம ஒரு காரியம் சொல்லி அழுது முடிச்சிட்டோம்னா என்னோட அப்பா மிச்சத்தை பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வீட்டுல வந்து நம்ம திரும்பி அழவே மாட்டோம். மற்ற உலக காரியங்களை பாக்குறோம். பிரதர் சொல்லுவாங்க, பொதுவா உலகத்துல வந்து 5 விதமான காரியங்கள் மெயினா இருக்கும். அந்த 5 விதமான காரியங்களை நம்ம கடவுளோட ஒரு இணைந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நோயிலிருந்து விடுதலை, 2வது பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுதலை, 3வது உறவுகளில் சமாதானம், குடும்ப உறவுகளில் சமாதானம், 4வது பாவ சாப நிலையிலிருந்து விடுதலை, 5வது பயமும் கவலையிலும் இருந்து விடுதலை, எதிர்கால பயத்தை குறிச்ச விடுதலை. மேக்சிமம் நம்மளுக்குரிய வாழ்ற நம்ம உலக மக்களுக்குரிய எல்லா காரியங்களும் இந்த 5 இதுக்குள்ளாடி அடங்கிரும். இந்த 5 கிளியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட வந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். பைபிள் ஃபுல்லா பார்த்தோம்னா கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கு, எண்ணவே முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கு. நமக்கு ஒரு அழகான சில முத்துக்கள் போன்ற சில இறை வார்த்தைகளை நமக்கு வந்து ஒரு இதா கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பிரதர் ஒரு புக்கா போட்டு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்து தியான சென்டர் வர்றவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்ல இந்த 5 காரியங்களுக்குள்ளான இறை வார்த்தைகளை முத்து மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இறை வார்த்தையை அறிக்கையிட்டு நோயிலிருந்து விடுதலை வாங்கிக்கலாம். இந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்து விடுதலை வாங்கிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நமக்கு தெரியும், எனக்கு நோயிலிருந்து விடுதலை வந்து 1 பேதுரு 2:24 அறிக்கையிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நோயின்ற ஒரு இதுக்கு இடமே கிடையாது. அது வந்து எனக்குரியது. நான் ஏற்கனவே சாட்சி சொல்லி இருக்கிறேன். இங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்ற ஒரு நோயினால பாதிச்சு
இந்த இறைவார்த்தையை நான் அறிக்கையிட்டு டாக்டரோட ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போறப்ப உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல, இந்த இறைவார்த்தையை மட்டும்தான் அறிக்கையிட்டேன். டாக்டரோட ரிப்போர்ட்டை நான் நம்பவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஜஸ்ட் அந்த வலிக்கு ஒரு எல்லாரும் வீட்டுல கம்பல் பண்ணால போய் டெஸ்ட் பண்ணோம். இறைவார்த்தை அறிக்கையிட்ட போனே பாசிட்டிவ் வந்த விஷயத்த கூட டாக்டர் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உறவுகளை சமாதானம், இந்த ஒரு இது மட்டும் நான் சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மத்த இதெல்லாத்தையும் பாத்துக்கலாம். என்னுடைய கணவருக்கும் எனக்கும் எல்லா வீட்டுல மாதிரிதான் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்ப 25 வருஷமா நாங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தோம். நிறைய கம்ப்ளைண்ட் கிடையாது, கொஸ்டின், ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எல்லாரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இல்லை, இவங்க இப்படி இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, ஒரே கம்பேர் தான் எல்லாரையும் பார்த்துட்டு. எனக்கு அதுல நிம்மதியே கிடையாது. எவ்வளவு தூரம் நான் பிரேயர் லைஃப்ல இருந்தாலும் என்னோட இந்த ஒரு குறை என் லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்பதான் இறைவார்த்தையில தியானிக்கும் போது தோபித்துல 6வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை, தோபித்து 6:18, அதோட பின்பகுதி பார்க்கலாம். நானே ரீட் பண்றேன். அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். அஞ்சாதீர், உலகம் உண்டாகும் முன்பே அவள் உமக்கென்று குறிக்கப்பட்டவள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வார்த்தையை தியானிக்கும் போது கடவுள் எனக்கு உணர்த்தினாங்க, ஒளி தோன்றுகன்னு சொல்லும் போதுதான் உலகம் உண்டானது. அந்த ஒளி தோன்றுகன்னு சொல்லி அந்த உலகம் உண்டாகும் முன்னரே எனக்கான விஷயங்கள் எல்லாமே அவருடைய மைண்ட்ல இருந்தது. அப்ப அப்படி எல்லாமே பார்த்து செஞ்ச கடவுள். நான் எந்த அம்மா அப்பா கிட்ட பிறக்கணும், எந்த ஸ்கூல்ல நான் படிக்கணும், எந்த காலேஜ்ல படிக்கணும், யார்கிட்ட நான் எல்லாமே, எந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்ணணும், எனக்குரிய ஹஸ்பண்ட் யாரு, எனக்கு எந்த குழந்தைகள் பிறக்கணும், நான் எந்த ரீஜன்ல இருந்தா எனக்கு அந்த அந்த வெதர் கண்டிஷன் எல்லாம் எனக்கு ஒத்து வரும், எல்லாமே பார்த்து செஞ்ச கடவுள் உலகம் தோன்றும் முன்னே உண்டாக்கப்பட்ட எல்லாமே எனக்கு ஓகேவா இருந்துச்சுல்ல. அப்ப உலகம் தோன்றும் முன்னே உண்டாக்கப்பட்ட என்னுடைய துணை, இங்க சொல்றாங்க இல்லையா, அவள் உனக்கென உண்டாக்கப்பட்டவள் அப்படின்னா அவர் எனக்கென உண்டாக்கப்பட்டவர். அந்த விஷயம் மட்டும் எப்படி எனக்கு தப்பா போகும்? கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும்னு இந்த இறை வார்த்தையை நான் நம்பி தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த தியானிச்சு உலகம் தோன்றும் முன்பே எனக்காக உண்டாக்கப்பட்ட என்னுடைய கணவருக்காக கடவுளே உமக்கு நன்றி அப்படின்னு நான் திரும்பி சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலைகள் எந்த மாற்றமுமே இல்ல, அப்படியேதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் நான் இதை அறிவிச்சுட்டே இருந்தேன், எந்த மாற்றமும் இல்ல. அப்ப பிரதர் சொல்லுவாங்க, நீங்க இறை வார்த்தை அறிக்கையிடும் போது சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, வாக்கு தத்துவத்துல மட்டும்தான் நீங்க குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் சோர்ந்து போகவே இல்லை, நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பிச்சேன். காலப்போக்குல பார்க்கும்போது நான் எதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நெகட்டிவா நான் பார்க்க ஆரம்பிச்சேனோ அது எல்லாமே அப்படி எனக்கு பாசிட்டிவா தெரிய ஆரம்பிச்சது. கடவுள் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கணவரை நான் உனக்காக உண்டாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய எல்லா விளக்கமும் எனக்கு அப்படியே புரிய வைக்க ஆரம்பிச்சாரு. அது புரியுற நேரத்துல 25 வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன்னு தான் நான் இப்ப சொல்லுவேன். இவ்வளவு அழகான ஒரு கணவர், என்னோட புரிதல்னால, கடவுளுடைய வாக்குறுதியை நம்பாம உலக போக்கிலானால வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்தேன். ஆனா இந்த வார்த்தையை நம்பி அறிக்கை இடும்போது இன்னைக்கு கடவுளுடைய மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இன்னைக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சூழ்நிலை அதே மாதிரிதான் இருக்கு, ஆனா இதயத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், இவ்வளவு ஒரு ஹாப்பி. ஏன்னா எல்லாமே எனக்காக உண்டாக்குனாரு. இது எனக்காக, என் கணவர் வர்றது எனக்காக, என் கணவர் போறது எனக்காக, என் கணவர் உழைக்கிறது எல்லாம் எனக்குன்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லும் போது அவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் இப்போதைக்கு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரிதான் அந்த புக்கு நான் கொஞ்சம் பேராசைன்னு சொல்லலாம், ஒரு டிபார்ட்மெண்ட் கூட நான் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால நோயிலிருந்து விடுதலைக்கு என்னென்ன இறைவார்த்தை உண்டு அத்தனையும் உட்கார்ந்து நான் அறிக்கையிட்டுருவேன். பொருளாதாரத்துல இருந்து அத்தனையும் உட்கார்ந்து அறிக்கையிட்டுருவேன். எனக்கு தேவை இருக்கு, தேவை இல்லை, அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கான எல்லாத்தையுமே நான் பெற்றுக்கணும். குழந்தைகளுக்குரியதை அறிக்கையிட ஆரம்பிச்சிருவேன். எதிர்கால குழந்தைங்களுக்குரிய அந்த பயம் என்ன, கல்விக்குரிய திட்டங்கள் என்ன, அந்த குழந்தைங்களோட கல்யாண வாழ்க்கை என்ன ஆகும், எதை பத்தி எனக்கு தெரியாது, கவலையே இல்லை. நான் ஒரு இடத்துல இறைவார்த்தை அறிக்கையிட்டு நான் என்னோட கண் கூட நான் அதிசயத்தை நான் பார்த்த பின்னாடி அது நடக்கலன்ற கவலையே எனக்கு இல்லாம கண்மூடித்தனமா நான் நம்பி இறைவார்த்தைகளை இப்ப அறிக்கைட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கடவுள் எனக்கு இந்த இதுல அதிசயம் செய்த மாதிரி மற்ற எல்லாத்துலயுமே கடைசி வரைக்கும் எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் கடவுள் கண்டிப்பா என் கூட இருப்பாங்க. இப்ப நம்ம ஓவராலா பாக்குறோம், 5 விஷயம் பார்த்தோம். எதுக்காக அழலாம், எதுக்காக அழக்கூடாதுன்ட்டு. அழலும் சொல்றது
கடவுளுடைய அன்பை நினைச்சு அழலாம், என்னுடைய பாவ நிலையை நினைச்சு அழலாம், பிறருக்காக பரிந்துரை ஜெபம் பண்ணும்போது நம்ம அழுது ஜெபிக்கலாம், பாவ சூழ்நிலையில விழக்கூடிய இடத்துல நம்ம அழுது ஜெபிக்கலாம். இங்க மட்டும்தான் அழணுமே தவிர உலக காரியத்துக்காக நம்பிக்கையோட அறிக்கையிட்டு மட்டும்தான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் கடவுள்கிட்ட இருந்து அப்படின்றத இது பண்ணிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Vyavalam brother.